ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகாண்டம் கதைகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போன வாரம் கதை இதோட முடிந்ததுன்னு பார்க்கலாம். அனுமன் இலங்கைக்குள்ளே நுழையிறாரு. பெரிய பெரிய மாட மாளிகைகள்லாம் வானத்தை தொடுற அளவுக்கு அழகாக இருந்தது. இலங்கையோட அழகில் அப்பப்போ அனுமன் மயங்குறாரு. ஆனால் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது உள்ளே இருக்கிற மக்கள்கள் செய்கிற செயலை பார்க்கும்போது அனுமனுக்கு புலன் சார்ந்த முனைப்பு இங்கே யார்கிட்டையுமே இல்லை. என்னதான் மாட மாளிகைகள் இவ்வளோ உயரமாகவும் அழகாகவும் இருந்தாலும் இங்கே வாழ்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கூட இங்கிதமும் இல்லை, பக்குவமும் இல்லைன்னு யோசிக்கிறாரு. இதோட தொடர்ச்சியை நம்ம இன்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு இடத்தில் மட்டும் இனிய வீணாநாதம் அனுமன் காதை நனைத்தது. தேவமங்கையரை போல தோன்றிய சில பெண்கள் தான் வீணை இசைத்தபடி இருந்தாங்க. லங்கனோட இனிய இசை ஆயுதம் அது. அவருடைய கொடி சின்னமும் அதுதான். இசையால ஈசனோட உள்ளத்தையே கொள்ளை கொண்டவர் தான் இந்த ராவணேஸ்வரர். இசை இன்பத்தை பற்றி யோசிக்கும் போது வாணியின் வீணையும் நாரதரின் மகதையும் தான் ஞாபகத்துக்கு வருது. இது எல்லாமே கல்வி ஞானம் சார்ந்தது. அதை நான் கை கொண்டுள்ளேன் அப்படின்னு சொல்ல தான் சரஸ்வதி தாய் வீணையோட காட்சி கொடுக்குறாங்க. நாரதர் மகதியோடும் சர்வ லோகத்தையே சுத்தி வர்றவர். இவருக்கு தேவர் உலோகமும் அரக்கர் உலோகமும் ஒண்ணுதான். நாராயணனையும் சந்திப்பார், ராவணனையும் சந்திப்பார். நாரதர் தன்னோட அதிசிறப்பு காரணமாக கர்வம் கொள்வது நாரதரோட இயல்பு. இவர் கர்வத்தை அடக்கிய வரலாறு ஒன்று இருக்கு. ஒருக்க நாரதருக்கும் அனுமனுக்கும் இசை போட்டி நடந்தது. இந்த வானர மனிதனுக்குள் இசை லயமா, சாத்தியமே இல்லை அப்படின்னு அனுமனை போட்டிக்கு கூப்பிட்டு மோதுனதுல தான் அனுமனோட இசை நாணம் உலகத்துக்கே தெரிய வந்தது. அனுமன் ராமநாமத்தை தோடியில் குலைத்து வீணையை இசைக்க அவருக்கு எதிரில் இருந்த கற்பாரை உருக ஆரம்பிச்சது. அது மேலே வச்சிருந்த நாரதரின் மகதி வீணை உருகி பாறை குழம்பின் மேலே மிதக்க ஆரம்பிச்சது. பதிலுக்கு பாடிய நாரதரால் ஒரு சிறு துரும்பை கூட அசைக்க முடியவில்லை. நாரதருக்குள் இருந்த நான் அப்படிங்கிற கர்வம் அன்னைக்கு அழிந்தது. ராம காரியமாக வந்தவரை வீணை இசை சற்றே தடுத்து நிறுத்தினாலும் வானத்தில் ஏற்பட்ட இடி சத்தம் அனுமனை நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்தது. அடடா, இசை என்னை கட்டிவிட்டதே, விடியதற்குள்ள அன்னையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பரபரப்போடையும் துடிதுடிப்போடையும் அடுத்தனுடைய அனுமன் கிளம்புறாரு. அதுக்கப்புறமா அயராத வேட்டை, சளைக்காத வேட்டை, ஒரு இடம் இல்லாமல் தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா ஒளி மிகுந்த ஒரு மாளிகைக்குள்ள எட்டி அங்க யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தப்ப உறக்கத்துக்கு பெயர் பெற்ற கும்பகர்ணன் ஆழ்ந்த நித்திரையில இருந்தாரு. அவருக்கு தேவ கன்னியர்கள் கவரி வீசி சேவை செஞ்சபடி இருக்கிறத கவனிக்கிறாரு அனுமன். கும்பகர்ணனோட மாளிகை எல்லா வகையிலையுமே பிரம்மாண்டமாக இருந்தது. ராட்சச கட்டில் ஒன்றின் மேலே அரக்க உருவம் மல்லாக்க படுத்திருந்தது. அந்த அரக்க உருவம் மூச்சு விடும் போதெல்லாம் குரட்டை ஒலியுடன் மூக்குக்கு கீழே இருக்கிற மீசை முடிகள் புயலில் அகப்பட்ட வயல் நாற்று போல தலை சாய்ச்சி ஆடுது. அந்த நொடியில் அந்த அறை முழுக்க காத்தானது நிரம்பி அங்கே இருக்கிறதையெல்லாம் வெளியே தள்ள பார்த்து அடுத்த நொடியே மூச்சு காத்த அந்த உருவம் உள்ளே இழுக்கும்போது தள்ளப்பட்ட வேகத்தில் இழுக்கப்பட்டது போல நடந்தது. அடேங்கப்பா, இந்த அசுரனின் தூக்கத்தில் விளையும் சாதாரண மூச்சு காத்துக்கே இப்படி ஒரு சக்தியா? இவன் யாரா இருக்கும்? இவன் தான் ஒருவேளை ராவணனா? இல்லை, ராவணனா 10 தலை இருக்குமே. ஒருவேளை லங்காதிபதியின் மெய் காப்பாளனோ? நிச்சயம் இருக்காது. எந்த மெய்காப்பாளன் இப்படி இடி முழக்கம் போல குரட்டை விட்டு தூங்குவான்? இல்லை, ராவணேஸ்வரன் தான் தூங்க விட்டுருவாரா? இவன் வேறு யாரோ அப்படின்னு கும்பகர்ணன் குறித்து குழப்பம் கொண்டார் அனுமன். இந்த வாரத்துக்கான கதை இந்த இடத்துல முடியுது. நம்ம இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறையா கதைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.